வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். திருவேடகம் என்பது மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சோழவந்தான் என்ற ஊருக்கு அருகில் உள்ள சிறிய கிராமம். இந்த ஊரில் உள்ள கோவில் அருள்மிகேலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருக்கோயில் தான் இந்த வார சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் திருத்தலம். இது 274 பாடல் பெற்ற சிவத்தலத்தில் சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற பாண்டிநாட்டு திருத்தலம். இந்த தலத்தில் அப்படி என்னங்க ஐயா சிறப்பு? எப்போதும் திருக்கோயில் பெயரை கடைசியில் சொல்லுவீங்க, இப்போ தொடக்கத்திலேயே சொல்லி இருக்கீங்களே என்று நீங்கள் கேட்க வருவது புரிகிறது. வருடம் முழுவதும் திருவிழா கொண்டாட்டம் கொண்ட பழமையான திருக்கோயில் இது. தண்ணீர் ஓடும் திசையில் தான் தண்ணீரில் போட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் செல்லும் என்பது பொதுவான அறிவியல் விதி. ஆனால் தண்ணீரில் இட்ட ஏடு ஆற்று நீரை எதிர்த்து சென்றது என்றால் ஆச்சரியமாக தானே இருக்கும். சம்பந்தர் அற்புதங்கள் என சொல்லத் தொடங்கினால் தனியாக ஒரு தொடரே போட வேண்டும் என்றாலும் இந்த வார சிந்தனைக்கு எடுத்து கொண்ட இந்த திருத்தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். அனல் நெருப்பு வாதத்தில் தோற்ற சமணர்கள் சம்பந்த பெருமானை புனல் நீர் வாதிற்கு அழைத்தனர். அதை துணிச்சலாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்று சைவ சமயத்தை நிலை நிறுத்திய திருத்தலம் இந்த திருவேடகம். இந்த திருக்கோயிலின் சிறப்பை சொல்லி மாளாது. ஓடுகிற நீரில் இட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அது நீரின் ஓட்டத்திற்கே தான் போகும் இல்லையா? ஆனால் இந்த திருக்கோவில் அருகில் உள்ள வைகை ஆற்றில் இட்ட திருஞான சம்பந்தர் எழுதிய திரேடு வைகையாற்று நீரினை எதிர்த்து ஓடுகிறது என்றால் ஆச்சரியமாக தானே இருக்கும். அப்படி எதிர்த்து ஓடிய ஏட்டினை நிறுத்திய இடம் தான் இந்த திருத்தலம் அமைந்த இடம். சுவாமியின் பெயர் திரு ஏடகநாதர், அம்பாள் பெயர் ஏலவார் குழலி. இந்த திருக்கோயில் லிங்க திருமேனி ஒரு சுயம்பு லிங்கம். அதன் உயரமும் அகலமும் பெரியது தான். 9 படிகளை ஏறி தான் கோவில் குருக்கள் சுவாமிக்கு ஆராதனை செய்வார். கீழிருந்து தான் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். நவக்கிரகங்களினால் ஏற்படும் எந்த தொல்லையாக இருந்தாலும் நெருப்பில் இட்ட மெழுகு போல காணாமல் போயிடும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக இந்த திருத்தலத்தில் முன்னோர் மோட்சமடைய சிறப்பு வழிபாடு. திருமணம் நடைபெறாதவர்கள் அம்பாள் சன்னதியில் திருக்கழுத்து மாலையுடன் வலம் வந்த வரன் பெறுவது, வழக்கில் வெற்றி பெற என பலவித வழிபாடுகள் இயல்பாகவே இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது. மனத்தில் உள்ள இனம் புரியாத பயம் இயல்பாகவே இந்த திருக்கோயிலில் அடி எடுத்து வைத்த உடனேயே மறைந்துவிடும் என்பது அவரவர்கள் அனுபவ உணர்வு. தமிழகத்தில் காசிக்கு இணையான முக்தி தலங்கள் என சில உண்டு. அவற்றுள் திருவேடகமும் உண்டு. இங்கு மும்மூர்த்திகளையும் வழிபட்ட புண்ணியம் இந்த ஒரு திருக்கோயில் வழிபாட்டில் கிடைக்கும் என்பது சிறப்புக்குரியது. எல்லா நதிகளும் கடலில் சென்று கலக்கும். ஆனால் கடலில் சென்று கலக்காத ஒரே நதி தெற்கு வடக்காக ஓடும் வைகை தான் என்பது தமிழக மக்களுக்கு தெரிந்தே இருக்கும். சித்திரை மாத பிறப்பு, வைகாசி விசாகம், ஆனி உத்திரத்தில் நடராஜர் அபிஷேகம், ஆடி பூரம், ஆவணி பௌர்ணமியில் ஏடு எதிரேறிய உற்சவம், ஐப்பசியில் சூரசம்ஹாரம், கார்த்திகையில் தீப திருவிழா, மார்கழியில் ஆருத்ரா தரிசனம், தை மகத்தில் தெப்ப திருவிழா, மாசியில் சிவராத்திரி, பங்குனியில் உத்திரம் என ஆண்டு முழுவதும் திருவிழா காணும் இந்த திருக்கோயிலில் உள்ள திரியபெருமான் பத்திரிகா பரமேஸ்வரர் என்ற திருப்பெயரில் அன்புடன் அழைக்கப்படுகிறார். சுவாமிகக்கு எதிரில் உள்ள நந்தி உயரமான மேடையில் அமர்ந்து இருக்கும். அம்பாள் சன்னதி தனியாக சுவாமிக்கு வலது புறம் இருக்கும். இங்கு அம்மை நின்ற திருக்கோலத்தில் காட்சி அருள்கிறார். 4 திருக்கரங்களில் 2 அபயமும் வரமும் தாங்கி அருள்பாலிக்கிறார். இங்கு அம்மையை வேண்டிக்கொண்டால் திருமண வரம் உறுதியாக கிடைக்கும் என்கிறார்கள். திருமணம் ஆகாத 90 கிட்ஸ் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோஷ்டத்தில் இச்சா, கிரியா மற்றும் ஞான சக்திகள் அமைந்து ஆட்சி அருள் புரிகின்றனர். பிரகாரத்தின் வடக்கு சுற்றில் பள்ளியறை, தனி மண்டபத்தில் சண்டேஸ்வரி தேவி சந்நிதி கொண்டு அருள்கிறார். அம்மன் சந்நிதி தூண்கள் ஒன்றில் திருஞான சம்பந்த குழந்தையின் திருவுருவம் சிற்பமாக உள்ளது. சின்முத்திரையுடன் தலையில் மாலை சூடி கைத்தாளம் இல்லாமல் ஞானசம்பந்தரின் அழகு மனதை கொள்ளை கொள்வதாக அமைகிறது.
காசியில் 4ஆம் கால சிவராத்திரி பூஜை பைரவருக்கு நடத்தப்படுவது போல ஏடகநாத சுவாமி திருக்கோயிலிலும் நடைபெறும். இந்த பைரவர் பூஜையை காண்பவர்கள் அஸ்வமேதை யாகம் செய்த பலனை பெறுவார்கள் என்பது ஐதீகம். பிரகாரத்தில் உயரமான 4 திருமேனி சன்னதியும் 63 நாயன்மார்களும் இந்த திருக்கோயில் நிகழ்வுக்கு காரணமாக இருந்த மங்கையர்க்கரசியார் திருமேனியும் வலமாக வரும் பகுதியில் வள்ளி தெய்வயானையுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கும் திருமுருகன் திருமேனியும் சப்த மாதர்கள் திருவுருவ சிலையும் இருப்பது நம்மை தெய்வீக உணரவிற்கு அழைத்து செல்லும் என்பதில் ஐயம் இல்லை. பாம்பன் சுவாமிகள் திருமேனி சிலை இந்த திருக்கோயிலில் இருப்பது இன்னொரு சிறப்பு. பாம்பன் சுவாமிகள் திருமேனி சிலை எந்த திருக்கோவிலில் இருந்தாலும் அந்த திருக்கோவில் புண்ணியத்தை அள்ளி தரும் சிறப்பு பெற்றவை என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. திருப்பாசுரம் என்று அழைக்கப்படும் வாழ்க்க அந்தணர் என்ற திருப்பதிகத்தை எழுதி வைகை ஆற்றில் விட்ட ஏட்டினை துதிக்கையில் தாங்கி கரை சேர்த்த காரணத்தால் இங்குள்ள விநாயகர் வாதில் வென்ற விநாயகர் என அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகர் சன்னதி தனியாக கோவிலுக்கு வெளியே இருக்கிறது. திருஞான சம்பந்தர் சிலையும் கோவிலுக்கு வெளியே வைகை கரையில் தனி கோவிலாக உள்ளது. காலை 7 மணி முதல் திறந்து இருக்கும் இந்த திருக்கோயில் மதுரைக்கு அருகில் உள்ள சோழ வந்தான் என்ற ஊருக்கு அருகில் அமைந்த சிறிய கிராமம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து பஸ் வசதிகள் உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் விடாமல் இந்த திருத்தல தரிசனம் செய்து முயற்சியில் ஏற்படும் தடைகள் நீங்கி தடையற்ற முன்னேற்றம் பெற வாழ்த்துகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast.channelg@gmail.com